கொள்ளுவான், தமிழர்களையும் கொள்ளுவான், இந்தியா ராணுவ உதவி கொடுக்கும், வெளியே தெரியாது நினைத்தார்கள். பிரச்சனை வெடித்து விட்டது. அன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பிலிருந்தும் ஆத்திரம் பீரிட்டு வருகிறது. இந்த பழிக்கு ஆளாகிவிட்ட காரணத்தால் இந்த பழியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மிக தந்திரமாக அவருக்கே உரிய ஜகஜால வித்தைகள் சாமர்த்தியத்தோடு தந்தி கொடுங்கள் என்று சொன்னார். ஆயுதத்தை கொடுத்தாயே ரடாரை திரும்ப வாங்குற இல்லையா? நீங்கள் இதை மிரட்டுவதற்கு தயாரா? மத்திய சர்க்காருக்கு கன்னிவெடிகளை அவன் கடலிலே கொண்டு வந்து போடுவதற்கு இந்தியா அனுமதித்திருக்கிறது. எல்லாம் இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னால் இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த பேப்பர்லையும் வரல. இந்தியா இலங்கை தகவல் தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் 2013 வரைக்கும் போட்டிருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட எங்க வரிப்பணத்தில் நீ எப்படி வட்டியில்லா கடனை கொடுத்த? வட்டியில்லா கடனை கொடுத்து 4000 கோடி நீ பணத்தை கொடுத்து அவன் பாகிஸ்தானில் சீனாவில் ஆயுதம் வாங்குறானே தமிழனை கொல்ல, இவ்வளவுக்கும் உடந்தையாக இருந்து விட்டு தமிழ்நாட்டில் தந்தி கூட அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி ஏன் ஏமாற்ற வைக்கிறார் என்றால் துரோகி என்ற பட்டத்துக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிட்டதனாலே, இதை நாங்கள் துணிந்து சொல்வதனாலே யாரெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்து பங்கு வகிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரத்தப்படையிலே பங்கு உண்டு என்று நாங்கள் சொல்வதனாலே திசை திருப்பதற்கு நாடகமாகிறார். அந்த நாடகத்துக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். மத்திய சர்க்காருக்கு பயம் வர வேண்டும், கொடுத்தவற்றை திரும்ப வாங்க வேண்டும். இங்கே இருந்த அதிகாரிகள் அனுப்பி வைத்து எல்லா ஆலோசனையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அங்கு நடக்கிற யுத்தத்தை பின்னிருந்து இயக்குவது இந்தியா என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஊர்கோடியிலே தீ வைத்து விட்டு, பெட்ரோலை விட்டு தீ வைத்து விட்டு, நல்ல காத்தடிக்கிற நேரம் பார்த்து இந்த பக்கமா காத்தடிக்கிறா, இங்க மேல கடைசியில தீ வைக்கிறது. ஊரே தீப்பிடித்து எரிஞ்ச பிறகு ஊர் மந்தையிலே வந்து ஐயோ ஐயோ தீப்பிடித்து விட்டது, வீட்டுக்கு ஒருவர் குளத்தோடு வாருங்கள், நான் ஒரு குளத்தோடு கோபாலபுரத்து வந்து வருகிறேன், எல்லோரும் தண்ணீர் விட்டு அடைப்போம் என்று சொல்வதற்கும் முதலமைச்சர் நடத்துகிற இந்த நாடகத்துக்கு என்ன வித்தியாசம் என்பதை மக்கள் மன்றத்திலே சொல்லுகிற கட்சிக்கு பேர் தான் மறுமலர்ச்சி திமுக என்று சொல்லி தடைகளை மீறி பல இடங்களிலே தடுக்கப்பட்ட தடைகளை மீறி வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான தோழர்களே, நாம் அறவழி போராட்டம் நடத்துகிறோம்.
கூண்டிலே நிறுத்தப்படுவது மத்திய அரசு, அதில் அங்கம் வகிக்கும் திமுக. குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளியே ஒரு கூட்டத்தை கூட்டினார். குற்றஞ்சாட்டுகிற நாங்கள் அந்த கூட்டத்தில் எப்படி போய் கலந்து கொள்வோம்? வழியில் தப்பிக்கவும் இந்த துரோகத்துக்கு துணை போன உண்மையை மக்கள் மன்றத்தில் மறைக்கவும் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு கட்டுரைப்பு நாடகத்தை கலைஞர் கருணாநிதி அறிவித்திருக்கிறார். இவர் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கவும் இல்லை, உணவு அனுப்ப சொல்லவும் இல்லை, ஆயுதம் கொடுக்காது என்று சொல்லவும் இல்லை. இவ்வளவு துரோகத்தையும் செய்துவிட்டு அவர் நடத்துகிற கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். அந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தமிழரை கொல்லாதே, இந்திய அரசே, 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 ஈழ தமிழரை கொல்லாதே, ஈழ தமிழரை கொல்லாதே, ஈழ தமிழரை கொல்லாதே, ஈழ தமிழரை கொல்லாதே, சிங்கள அரசுக்கு உதவி செய்யாதே, சிங்கள அரசுக்கு உதவி செய்யாதே, இனப்படுகொலைக்கு உதவாதே, இனப்படுகொலைக்கு உதவாதே, இந்திய அரசே, 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 இனப்படுகொலைக்கு உதவாதே, இனப்படுகொலைக்கு உதவாதே.